ஐயம் சாரி ஐயப்பா நான் உள்ளே வந்தால் என்னப்பா இந்த கண்டென்ட் பற்றி நான் பேசக்கூடாது அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் வேறு வழியில் பேசி தான் ஆகணும். ஏன்னா நம்மளும் நம்மளுடைய கருத்தை வந்து தெரிவிக்கணும்ல. இது யார் இந்த பாடலை வந்து பாடினாங்க அப்படின்னா இசைவாணி அப்படிங்கிறவங்க. ரஞ்சித் அவர்களுடைய இந்த மார்கழி மக்கள் இசை அந்த ஒரு குரூப்பில் இருக்கக்கூடியவங்க. ஸோ இசைவாணி பிரபலமாக நிறைய பாட்டு பாடியிருக்கிறாங்க. பீஃப் சாங்கு, நிறைய சாதி ரீதியான இந்த மாதிரி சாங்லாம் பாடியிருக்காங்க. பட் இவங்களுக்கு நான் வந்து ஆதரவும் கிடையாது, அப்போஸும் கிடையாது, சப்போர்ட்டும் கிடையாது. பட் என்னுடைய கருத்தை நான் இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். இவங்க பாடினது சரியா தப்பா அப்படின்னு கேட்டேன்னா, பாடினது சரி, ஆனால் பாடின விதம் அப்படிங்கிறது தப்பு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, இப்போ இன்றைக்கி வந்து பாடுறாங்க ஐயம் சாரி ஐயப்பா நான் உள்ளே வந்தால் என்னப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நாளைக்கு வந்து இவங்க என்ன பாடுவாங்க அப்படின்னா, திடீர்னு ஒரு லிரிக்ஸ் வந்து வைக்கிறாங்க. எப்படின்னா, நான் மாட்டு பாலை வந்து கொடுத்தா நீ அபிஷேகம் பண்ணிக்கிற, இதுவே நான் மாட்டு ரத்தத்தை பொரியலாக செஞ்சு வச்சா என்னை நீ தீட்டுன்னு சொல்கிற, இப்படி கூட சொல்லுவாங்க. இது கூட வந்து சரி தப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு விவாதம் வந்து போகும். ஸோ அதனால தான் நான் முன்னாடியே சொல்கிறேன், இவங்க வந்து பாடினது, இவங்க கேட்குற அந்த கேள்வி அப்படிங்கிறது அது தப்பே கிடையாது. ஆனால் கேட்ட விதம் அப்படிங்கிறது தப்பு. ஏன்னா என்னவோ ஐயப்பன் தான் வந்து அவரே வந்து இப்போ ரிலீஜியன் அப்படிங்கிறது, மதம் அப்படிங்கிறது எல்லாருமே மனுஷனாக உருவாக்கின விஷயம்தான். சாங்கியம், சம்பிரதாயம், நீ மேலே நான் கீழே, இது எல்லாமே மனுஷன் உருவாக்கின ஒரு விஷயம்தான். இவங்க என்னென்னா, சபரிமலையில் வந்து ஐயப்பனே வந்து அவர் இல்லை யாரும் வராதிங்க அப்படின்னு பிளாக் பண்ண மாதிரி, அவர் தான் வந்து இந்த அன்டச்சபிலிட்டியெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரியும், அவர் தான் வந்து இந்த பேரிகேட் போடுற மாதிரியும், ஸோ சிலரை விஐபிகளை வந்து இப்படி அப்படின்னு வந்து இப்போ கடவுள் திருப்பதியில் கூட நடக்குது பார்த்தீங்களா. ஸோ பெருமாள் தான் வந்து இத்தனை மணி நேரம் வந்து லைனில் வெயிட் பண்ணி வைக்கிற மாதிரியும் இதை வந்து இப்படி பண்ணிக்கிறாங்க. பண்ணது அங்கே இருக்கக்கூடிய சில அந்த முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த கோவில் நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவங்க காலங்காலமாக இது வந்து முற்போக்கு விஷயமா இல்லை பிற்போக்கான விஷயமா அப்படிங்கிறதெல்லாம் செகண்டரி. பட் இது காலகாலமாக வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ நான் வந்து மற்றவங்க மாதிரி சொல்ல போகிறதில்ல. இப்போ வந்து ஒரு தர்காக்குள்ளே போயிட்டால் வந்து லேடிஸ் வந்து உள்ளே போனால் உடனே சொல்லுவாங்களா அப்படின்னு வந்து ஒரு அலோவ் பண்ணுவாங்களா? ஸோ அங்கே மட்டும் கேட்க மாட்றாங்களே, இங்கே வந்து ஏன் இப்படி பாடுறாங்க அப்படின்லாம் வந்து நான் கேட்க போகிறதில்ல. இங்கே என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, அம்பேத்கரிஸ்ட், ஒரு பியோர் அம்பேத்கரிஸ்ட் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு பெரியாரிஸ்ட் அப்படின்னா இந்து மதத்தை வந்து எதிர்க்கணும். ஸோ மற்ற மதங்கள்லாம் வந்து பார்த்தோம்னா கிறிஸ்டியானிட்டியில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளோ பிற்போக்குத்தனங்களோ, இல்லை இஸ்லாமில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளோ பிற்போக்குத்தனங்களையோ, ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த அன்டச்சபிலிட்டி, அந்த டிஸ்கிரிமினேஷன், இதை பற்றிலாம் வந்து பேசிடவே கூடாது. ஒன்லி இந்துயிசமில் இருக்கக்கூடிய இது மாதிரியான விஷயங்களை தான் வந்து பேசணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ உண்மையை சொல்லணும் அப்படின்னா, அந்த பாட்டில் அவங்களே பாடுறாங்க, நான் தாடிக்காரன் பேத்தி அப்படின்னு வந்து பாடுறாங்க. இப்போது நீங்கள் தாடிக்காரன் பேத்தினா அப்போ நான் யார்? நான் வந்து தாடிக்காரனோட பேரன் கிடையாது. நான் என்ன எங்கேருந்தோ வந்தேனா? ஸோ இங்கே என்னென்னா, அதுதான் பெரியார் அப்படிங்கிறவரை ஒரு மதத்துக்கு எதிரானவர் அப்படிங்கிற மாதிரி வந்து காமிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ உண்மையாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு ட்ரூ அம்பேத்கரிஸ்ட், இந்த அம்பேத்கரியத்தை வந்து கடைப்பிடிக்கக்கூடியவங்க யார் அப்படின்னா, அம்பேத்கர் யாருன்னா ஃபஸ்ட்டு இந்த ரிலீஜன் எல்லாத்தையுமே பார்த்தாரு. எல்லாத்துலேயுமே வந்து சில மூட நம்பிக்கைகள் இருக்குது, பிற்போக்குத்தனங்கள் இருக்குது. பட் இது எல்லாத்தையுமே விட எது பெட்டராக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா புத்திசம். ஓகே, அந்த புத்திசத்தை வந்து ஃபாலோ பண்ணுவோம், புத்தருடைய கொள்கைகளை வந்து ஏற்றுப்போம், அதன்படி வந்து நடப்போம். அவர் எவ்வளோ போராடி பார்த்தார். ஹிந்துவிசமில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம், அதை வந்து அந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் உடைக்கணும், எவ்வளோ வந்து ட்ரை பண்ணார். உடைச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் அவருக்கு பெட்டராக இருந்தது புத்திசம். ஸோ அதில் வந்து போனார், பல நன்மைகள், நிறைய விஷயங்கள் வந்து பண்ணார். ஆனால் இன்றைக்கி வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா, புத்திசம் வளர்க்கணும், புத்தாவுடைய அந்த கொள்கைகளை வந்து பரப்பணும், அதெல்லாம் வந்து நமக்கு வந்து செகண்டரி தான். நமக்கு இந்துயிசம் பிடிக்காது. அந்த நம்பிக்கை இருக்கக்கூடியவங்கள வந்து டார்கெட் பண்ணி இது பண்ணணும். ஸோ இது மாதிரி வந்து பாடணும், இது மாதிரினா பண்ணணுன்ற மாதிரி தான் சில விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. நான் ஒன்று கேட்குறேன், ரஞ்சித் அண்ணன் அவர் மேலே வந்து ஒரு மிகப்பெரிய மரியாதை வந்து எனக்கு இருக்குது. ஸோ நான் வந்து அவருடைய நீலம், சோஷியல், இது மாதிரியான அந்த விஷயங்கள்லாம் வந்து நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், ரெகுலராக பார்க்குறேன். நிறைய நல்ல விஷயங்கள், பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அவலங்கள், ஆணவ படுகொலைகள், இதையெல்லாம் வந்து ஒரு கண்டென்ட் மாதிரி அவருடைய போஸ்ட்டிலலாம் வந்து ரெகுலராக வந்து போடுவார். இது ஒரு நல்ல விஷயம், வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம்தான். ஆனால் அட் த சேம் டைம் அவர் எங்கே வந்து அவருடைய ஒரு எப்படி சொல்கிறது, அந்த நியூட்ராலிட்டி, அந்த ஒரு பயாஸ்டாக எந்த இடத்துல நியூட்ராலிட்டியை கடைப்பிடிக்காமல் ஒரு பயாஸ்டாக இருக்கிறார் அப்படின்னா, எப்போவுமே இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒன்லி இந்துவிசமில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை மட்டும்தான், அதில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வு அதை மட்டுமே எடுத்துகிட்டு இங்கே மட்டும்தான் பிரச்சனை இருக்கிற மாதிரி அதை மட்டுமே விமர்சனம் பண்ணுறது, மற்ற மதங்களில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து எதுவுமே நடக்காத மாதிரியும் எதுவும் இல்லாத மாதிரியும் வந்து பண்ணுறது தான் ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயமா இருக்குது. இந்த ஒரு விஷயத்தை தான் ஜோதிகா அவர்கள் வந்து பண்ணாங்க. இந்த கோவில் மேட்ரு இன்றைக்கி வந்து கோவிலில் போயிட்டு ஸ்டேட்டஸ்லாம் வந்து போடுறாங்க, ஃபோட்டோ எடுத்து. அன்றைக்கி அவங்க கோவில் வந்து அப்படி பண்ண ஒரு மேட்ரு,
ஸோ ஒன்லி இந்துவிசமை வந்து டார்கெட் பண்ணி சில விஷயங்கள்லாம் வந்து சொல்கிறது, தஞ்சை பெரியவுடைய கோவில் அந்த ஒரு விஷயத்தெல்லாம் சொன்னதுனால தான் இன்றைக்கி வந்து டார்கெட் பண்ணி இந்த கங்குவா படத்தை வந்து காலி பண்ணாங்க சில பேர். நான் வந்து பார்த்தோம்னா நான் வந்து ஒரு இந்துவா அப்படின்னு கேட்டேன்னா, நான் ஒரு இந்துவாவோ முஸ்லீமாவோ கிறிஸ்டினாவோ என்னை காமிச்சிக்க நான் விரும்பலை. எனக்கு மதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்கூல் லெவல் மாதிரி தான். ஒரு எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் மாதிரி தான். ஸோ அதை விட தாண்டி ஆன்மீகம்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நான் வந்து பார்ப்பனியத்துக்கு எதிரானவன். எந்த விஷயத்தில் பார்த்தேன் அப்படின்னா, பார்ப்பனிய பிற்போக்குத்தனம், அதில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கை, ஏற்றத்தாழ்வு, நீ மேலே கீழே சில விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி அந்த பார்ப்பனியத்துக்கு எதிரானவன் தான் நான். ஆனால் அதுக்காக வந்து அந்த பிற்போக்குத்தனமோ அந்த மூட நம்பிக்கைக்கு எதிரானவன். அதுக்காக வந்து மொத்த பார்ப்பனர்களே வந்து அவங்களால தான் நான் இப்படி ஆனேன், அவங்களால தான் நான் நாசமாக போனேன் அப்படின்னு வந்து இன்னமும் வந்து புலம்பிக்கிட்டு என் டைமை நான் வேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துலையும் வந்து நான் கரெக்டாக இருக்கேன். ஏன் அப்படின்னா இன்றைக்கி எது எடுத்தாலும் ஏன் வந்து ரோடு சரியில்லை, ஏன் வந்து ஒரு மக்களுக்கு வந்து சரியான ஒரு ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கல, இதுக்கு காரணம் இதுக்கெலாம் வந்து பார்ப்பனியம் தான் காரணம். எதை கேட்டாலும் இன்றைக்கி வந்து பார்ப்பனியம் மேலே வந்து பழைய தூக்கி போடுறது இது வந்து ஒரு தவறான ஒரு விஷயம். ஸோ இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, அதுதான் நான் முன்னாடி இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி அவங்க பாடினது ஒரு நல்ல விஷயம். நான் இப்போவும் சொல்கிறேன், அந்த இசைவாணி அவங்களுக்கு வந்து செம்ம டேலண்ட்டு. நான் கண்டிப்பாக ஒரு கலை அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆர்வம் அதெல்லாம் வந்து நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். பட் இந்த விவகாரம் அப்படிங்கிறது இவங்க கேட்குற இதே விஷயத்த மற்ற மதங்களில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் அங்கே இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸையும் இவங்க வந்து பேசுவாங்களா? அப்படி பேசுனாங்க அப்படின்னா ஒரு பெரிய விஷயம். ஸோ கண்டிப்பாக சொல்கிறேன், திரும்ப திரும்ப ஒரே விஷயம் அதுதான். பெரியாரும் அம்பேத்கரும் இப்படி தான் இன்றைக்கி வந்து புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க வந்து இந்து மதத்துக்கு எதிரானவங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த போக்கு அப்படிங்கிறது ஒரு தவறான போக்கு. இன்னொன்று, சபரிமலையில் வந்து அது வந்து கேஸு போச்சு, நிறைய ப்ரொட்டஸ்ட் நடந்துச்சு, எல்லாமே ஓகே. ஒரு வேளை அன்றைக்கி ஒரு காலத்தில் வந்து கோவிலுக்குள்ளவே வந்து சில பேர் வரக்கூடாது, சில சமூகத்தை சேர்ந்தவர்கள் வரக்கூடாதுன்னு இருந்தாங்க. இன்றைக்கி அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் உடஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் அனைத்து சாதியினரும் வந்து அர்ச்சகராகலாம். சில ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து இன்றைக்கி உடஞ்சிருக்கு, ஏதோ வந்து இது இருக்குது. ஆனால் நடைமுறையில் இதெல்லாம் இன்னமும் பல கோவிலில் என்ட்ரி வந்து பேனாக இருக்குது. இன்னமும் வந்து பல இடங்களில் அதாவது ஓபிசி இது மாதிரியான பிரிவுகளில் இருக்கக்கூடியவங்க அர்ச்சகர் ஆகிறது அப்படிங்கிறது ஒரு தடை இருக்குது. இன்னமும் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு சட்டம் இயற்றப்பட்டாலும் உள்ளுக்குள்ளே ஒரு பிரிவினை அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து போராடி இதை வாங்கி தராமல் சும்மா பேருக்கு மட்டுமே ஒரு இதுவை பாடிட்டு எனக்கு வந்து இந்த மதம் பிடிக்கல ஆனால் நான் ஃபாலோ பண்ணுறது வேறு அப்படிங்கிற மாதிரி இன்டைரக்டாக வந்து பண்ணுறது அப்படிங்கிறது இது ஒரு தப்பான ஒரு விஷயம். எதிர்த்தா எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய அந்த மூட நம்பிக்கையும் அதில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்கிரிமினேஷனை வந்து நம்ம உடைக்கணும். அதை விட்டுட்டு ஒரு மதத்தை மட்டும் தான் டார்கெட் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் வந்து எதுவும் பேசாமல் இப்படி இருக்கிற போக்கு அப்படிங்கிறது இது வந்து ஒரு நல்லதில்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ உங்களால் முடிஞ்சால் ரஞ்சித் அண்ணனாக இருக்கட்டும், இல்லை இசைவாணி அக்காவாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், உங்களால் முடிஞ்சால் இப்போ சில இந்த டெம்பிள் ரெஸ்ட்ரிக்ஷனு, நிறைய பிற்போக்குத்தனங்கள், இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் நான் எப்படி சொல்லலை, கிறிஸ்டியானிட்டியில் எப்படி இருக்குது, இஸ்லாமில் எப்படி இருக்குது அப்படிலாம் நான் சொல்லலை. நீங்கள் ஹிந்துவிசமில் இருக்கக்கூடிய அந்த டெம்பிள் என்ட்ரியாக இருக்கட்டும், பேனாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் இருக்குது இங்கே இருக்கக்கூடிய டிஸ்கிரிமினேஷன், அதுக்காக போராடி. ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி எத்தனை ஓபிசி வந்து அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம், அந்த ஒரு சட்டத்தில் எத்தனை ஓபிசி இருக்காங்க, எத்தனை எஸ்சி இருக்காங்க, அதில் எத்தனை பேருக்கு வந்து மறுக்கப்படுது, இது மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் போராடி நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணி நியாயம் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது மாதிரி பேசுகிறவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவ்வளோ டிஸ்கிரிமினேஷன் இருக்குன்னா நீ ஏன்பா வந்து கோவிலுக்கு போகிற, வந்துரு அங்கேயா இருக்கிற வந்துரு அப்படின்ற மாதிரிலாம் சில விஷயம்லாம் சொல்லுவாங்க. என்னால் வர முடியாது. அதாவது நான் எப்படி என்ன மாதிரியான ஒரு சித்தாந்தத்தை வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா, என் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு நான் போகிறேன்னு வச்சுக்கிங்களேன், இல்லை எங்கள் யாரோ ஒரு சொந்தக்கார பசங்களோட கல்யாணம் எதுக்கோ வந்து போகிறேன், எங்கள் மாமா பையனோட கல்யாணத்துக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல நான் போய் சாப்பிட்றேன், எங்கே அந்த கேட்ரிங்லாம் சர்வ் பண்ணுறாங்க, அந்த இடத்துல நான் சாப்பிட்றேன், என்னை சரியாக கவனிக்கல அப்படின்னா நான் அங்கே கேட்ரிங்கில் இருக்கவங்க மேலே தான் வந்து நான் கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமே தவிர, உடனே ஸ்டேஜுக்கு போய்ட்டு ரிசப்ஷனில் இருக்கிற எங்கள் மாமா பையனையோ இல்லை என் ஃப்ரெண்டையோட சட்டையை பிடிச்சி உன்னால தான்டா எனக்கு அவன் சாப்பாடு வைக்கல அப்படின்னு. இது வந்து நடுவில் சில பேர் அதுலேயும் நல்லவங்க இருக்காங்க, அதுலேயும் கெட்டவங்க இருக்காங்க. சில பேர் வந்து அதை தடுத்து சில பிரிவினை பண்ணுறவங்க, அதுக்காக ஒட்டுமொத்த சிஸ்டத்தையும் வந்து தூக்கி போட்டுலாம் வரவே முடியாது. நான் இப்போவும் சொல்கிறேன், நான் ஒரு இந்து, நான் ஒரு முஸ்லீமு, கிறிஸ்டின், இது மாதிரி மதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நான் வர விரும்பலை. நான் வந்து ஆன்மீகம் அப்படிங்கிற விஷயத்தை தான் வந்து நான் பேசுகிறேன். ஸோ அது மாதிரி மொத்தமாக வந்து தூக்கி போட்டுலாம் இங்கே வர முடியாது. ஒரு கோவிலுக்குள்ளே போனால் தான் எனக்கு வந்து நிம்மதியாக இருக்குது. நான் வந்து அம்மனை வந்து வழிபடுறேன். எனக்கு அந்த கோவிலில் போயிட்டு அம்மனை வழிபடும் போது தான் எனக்கு வந்து ஒரு திருப்தி, ஒரு ஆனந்தம் கிடைக்குது. அங்கே சில டிஸ்கிரிமினேஷன் இருக்குன்னா அதை வந்து நீங்கள் போராடி, பெரியார் இதை தான் பண்ணார். பெரியார் ஒரு நல்ல ஒரு லீடராக இருந்தார். இதெல்லாம் வந்து உடச்சி போராடி இன்றைக்கி எல்லாரும் உள்ளே போகணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயம் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவர் வந்து இதனால் வந்து நான்
உடனே வந்து நான் வந்து கிறிஸ்டியானிட்டிக்கு அகேன்ஸ்ட்டு, இஸ்லாமுக்கு அகேன்ஸ்ட்டு அப்படிலாம் கிடையாது. கிறிஸ்டியானிட்டி இங்கே பல பேரை வாழ வச்சுருக்கு. பல பட்டியல் சமூக மக்களும், தாழ்த்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கல்வி கொடுத்துருக்கு. பல நல்ல பொசிஷனில் வச்சுருக்கு. இஸ்லாம் ஒரு சமத்துவத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு. எல்லா நல்ல விஷயங்களும் எல்லா மதங்கள்லேயும் இருக்குது. பட் இந்துயிசமில் சில பிரச்சனைகள் இருக்குன்னா அதை போராடி நியாயமான வழியில் நீங்கள் பெற்று தரணுமே தவிர, சும்மா ஒரு ஒரு பாட்டை பாடிட்டு ஒரு இழிவுபடுத்திட்டு அதை வந்து சைடில் வந்து நீங்கள் வந்து புத்திசத்தையும் வந்து பெரிய அளவில் வந்து பரப்பாமல், ஆம்ஸ்ட்ராங் அவர்கள்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நியாயமான ஒரு மனிதர். நான் ரஞ்சித் அவர்களையும் வந்து அவர் மேலே எனக்கு மரியாதை இருக்குது. ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து அவருக்கு ஒரு அண்ணன் மாதிரி, இவர் வந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு ஒரு தம்பி மாதிரி, கூட போகிற தம்பி மாதிரி தான். ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் பார்த்தோம் அப்படின்னா புத்திசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும்தான் அவர் வந்து கடைப்பிடிச்சார். நிறைய வந்து இங்கே இருக்கக்கூடிய சில பேரை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி, நீ வந்து இப்படி மாறிடு அப்படி மாறிடு அப்படிலாம் சொல்லலை. நிறைய விஷயங்கள். ஸோ ரிலீஜியன் வந்து கன்வெர்ட் ஆகுறது அப்படிங்கிறது தப்பான விஷயம் கிடையாது. ஸோ யாருக்கு என்ன பிடிக்குதோ, பெந்தகோஸ்தோ, ரோமன் கேத்தலிக்கு எது வேணால் ஃபாலோ பண்ணலாம். யார் என்ன வேணால் ஃபாலோ பண்ணலாம். இல்லை ஒரே டைமில் பல கடவுள்களையும் ஃபாலோ பண்ணலாம். அது அவங்கவுங்க விஷயம். பட் நிறைய புத்திசம் மாதிரியான விஷயங்களில் அதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி கான்சன்ட்ரேட் பண்ணி நிறைய நல்ல விஷயங்கள் வந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் பண்ணார். ஸோ ரஞ்சித் அவர்களும் நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு. பட் அவர் வந்து ஒரு பயாஸ்டாக இருக்க வேணாம் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா அவர் மேலே பெரிய அவருடைய திறமை அப்படிங்கிறது வியந்து பார்க்குறாங்க இன்றைக்கி. எனக்கு வந்து இன்றைக்கி டாப் 5 டிரெக்டர்ஸ் தமிழ் சினிமாலன்னு கேட்டால் நான் பெஸ்ட்டு அந்த டாப் 5ல் ஒருத்தர் அப்படின்னு சொல்லுவேன் ரஞ்சித் அவர்களை. அந்த அளவுக்கு வந்து ரஞ்சித் அவர்களான அவர் மேலே வந்து ஒரு மிகப்பெரிய மரியாதை, அவருடைய கலையை வந்து நான் மதிக்கிறேன். அட் த சேம் டைமில் எல்லா விஷயங்களும் சரிவர அவர் வந்து கரெக்டாக வந்து ஒரு ஒரு விமர்சனம் பண்ணாங்க அப்படின்னா அது ரொம்பவே நல்லாயிருக்கும். அது இசைவாணி அக்காவாக இருக்கட்டும், ரஞ்சித் அண்ணனாக இருக்கட்டும், இல்லை மாரி செல்வராஜ் அவர்களாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும். ஸோ கரெக்டாக எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய அந்த டிஸ்கிரிமினேஷனும் தீண்டாமைகளும் அங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை ஒரு சரிசமமாக வந்து ஒரு விமர்சனம் பண்ணி எல்லாமே வந்து எதிர்த்து ஒரு ரிஃபர்மேஷன் கொண்டு வந்தாங்க அப்படின்னா அது வந்து நல்லா இருக்குமே தவிர, இல்லை ஒரு மதத்தை வந்து டார்கெட் பண்ணி மற்ற விஷயங்களெல்லாம் பேசாமல் இருக்கிறது அப்படிங்கிறது இது ரொம்ப ஒரு தவறான விஷயம். ஸோ இப்போவும் அதுதான் சொல்கிறேன். இசைவாணி அவர்கள் வந்து பேசுனது ஒரு ஆரோக்கியமான விஷயம், நல்ல விஷயம். பட் அவங்க பாடின விதம், பாடின டோன் அப்படிங்கிறது என்னவோ ஐயப்பா வந்து அவர் ஏதோ ஒரு க்ரைம் பண்ணிட்டா மாதிரி அவரை வந்து பேசுறது அப்படிங்கிறது ரொம்ப தவறான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ யாரும் யாருடைய நம்பிக்கையும் வந்து இங்கே கொச்சைப்படுத்தாமல் இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ என்னுடைய ஒப்பீனியன் இதுதான். ஸோ மதங்கள் எல்லாத்துலேயுமே வந்து சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம சீர்திருத்தம் தான் பண்ணணுமே தவிர அதை மொத்தமாக சீரழிச்சிடணும், அதை மொத்தமாக வேரழிச்சிடணும் அப்படின்னா அது எதுவுமே முடியாது. எதையுமே அழிக்க முடியாது. இந்துயிசமே அழிக்க முடியாது, கிறிஸ்டியானிட்டியும் அழிக்க முடியாது, ஏன் இஸ்லாமை கூட வந்து அழிக்கணும்னு பல பேர் வந்து நினைக்கிறாங்க. அதையும் வந்து அழிக்கவே முடியாது. இன்னும் 5000 வருஷம் ஆனால் கூட இஸ்லாமை ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள், எல்லா மதங்களிலும் இருக்கக்கூடிய சில விஷயங்களை வந்து நம்ம ரிஃபார்ம் பண்ணலாம், சீர்திருத்தம் பண்ணலாமே தவிர மொத்தமாக அழிக்கணும்னு நினைக்கிறது, இதை மொத்தமாக ஒன்றுத்தை விமர்சனம் பண்ணிட்டு மற்றதெல்லாம் விமர்சனம் பண்ணாமல் இருக்கிறதுங்கிறது ஒரு தவறான விஷயம். ஸோ இந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இசைவாணி அவர்கள் அவங்க பாடின, திரும்ப அதுதான் சொல்கிறேன், அவங்க பாடின விதம் வந்து தவறு. ஸோ அவங்களுடைய நோக்கம் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கலாம். ஸோ அதை டெலிவரி பண்ண விதம் அப்படிங்கிறது தப்பு. ஸோ இதுதான் என்னுடைய கருத்து. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு நீங்கள் என்ன ஒரு இந்துத்துவவாதின்னு சொன்னாலும் ஓகே, இல்லை ஒரு சங்கின்னு சொன்னாலும் ஓகே, தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவிடுங்க. நான் இந்துத்துவவாதியும் கிடையாது, சங்கியும் கிடையாது, நான் ஒரு ஆன்மீகவாதியாக இருக்கிறது தான் வந்து நான் வந்து விரும்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்க. அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.